கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. The Lord is good to all, and his tender mercies are over all his works. Psalms 145:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்து கடந்து போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆதியாகமம் 28:14 வசனத்தை எடுத்து வாசியுங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபு தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு கடந்து போகிற வேளையிலே வனாந்தரத்திலே அவர் ராத்தங்குகிறார். ஒரு இடத்திலே, அந்த ராத்தங்குகிற அந்த இடத்திலே, அது மிகவும் பயங்கரமான இடம், பாலைவனமான ஒரு கொடூரமான காரிருள் சூழ்ந்த ஒரு இடத்திலே, பெரும்பாலும் ஒரு பயந்த நிலைமையிலே தான் அவர் படுத்திருக்க வேண்டும். படுப்பதற்கு கூட அவர் கையிலே ஒன்றுமே இல்லாத வேளையில் ஒரு கல்லை தலைக்கு வைத்து கொண்டு அவர் தூங்குகிற அந்த வேளையிலே தேவன் அவருக்கு தரிசனத்தில் தோன்றி இந்த வாக்குத்தத்தங்களை அந்த வனாந்தரத்திலே எல்லாம் கைவிடப்பட்டு உடைமைகள் இல்லாமல் அவர் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் தேவன் அவருக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவரை திடப்படுத்துகிறார். நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்டு திக்கற்று எல்லா வழிகளும் அடைபட்டு இனி ஒரு வழியும் கிடையாது, நமக்கு உதவி செய்கிற மனிதர்கள், ஸ்தோத்திரம், எல்லாம் நம்மளை கைவிட்டு இனி ஒரு வழியும் இல்லையே என்று நாம் இருக்கிற அந்த பொழுதுதான், இப்படி இந்த வனாந்தரமான அந்தகார இடத்தில்தான் தேவன் உங்களை சந்திக்க வருவார். எல்லா வழிகளும் அடைபட்டு இனி வழியே இல்லையே என்று தவிக்கிற அந்த இடத்தில்தான் தேவன் உங்களை சந்திக்க, இந்த யாக்கோபை சந்திக்க கடந்து வந்த அந்த தேவன் உங்களை சந்திக்க கடந்து வருவார். அது மாத்திரமில்லை, இந்த யாக்கோபு வனாந்தரத்திலே கடந்து பயணிக்கிறார். தன்னுடைய மாமாவை சந்திக்கிறார். தன்னுடைய மாமாவுடைய வீட்டிலே
அவர் 20 காலம் இருக்கிறார். 7 வருடம் ராகுலுக்காகவும் 7 வருடம் லேயாளுக்காகவும் வேலை செய்து 14 வருடங்கள் மாமாவை அவர் சேவிக்கிறார். நாம் இந்த வசனத்திலே வாசித்தோம் என்றால், 20 வருட காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இந்த லாபான் யாக்கோபுக்கு செய்தது கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, 10 முறை சம்பளத்தை மாற்றியிருக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றவர்தான் யாக்கோபு. யாக்கோபோடு தேவன் இருந்தார். அப்படி இருந்தும் 10 முறை லாபான் யாக்கோபை சம்பளத்தை மாத்தி வஞ்சித்திருக்கிறார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, நாம் வாக்குத்தத்தை பெற்றவர்கள் தான். ஆனாலும் நமக்கு கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும் உலகத்திலே. அதற்காகத்தான் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தான் வாக்குத்தத்தத்தை தந்துவிட்டாரே என்று நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இப்படியான 10 முறை சம்பளத்தை யாக்கோபுக்கு லாபான் வஞ்சித்து ஏமாற்றியது போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் அதில் துவண்டு விடக்கூடாது, முன்னேறி செல்ல வேண்டும். தேவன் நமக்கு பலத்தை தருவார். தேவன் நமக்கு ஒரு அசாதாரணமான ஞானத்தை தருவார் அந்த வேளைகளிலே. இதைத்தான் நாம் வேதத்தில் வாசித்தோம் என்றால், 10 முறை இவருக்கு சம்பளத்தை மாற்றியிருக்கிறார். ஆனாலும் இந்த யாக்கோபு வாசித்தோம் என்றால் பல ஆஸ்தியுடையவராகிவிட்டார். அதிலும் நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஸ்தோத்திரம் லாபான் யாக்கோபிடத்தில் கேட்கிறார், உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்று. அதற்கு அவன் சொல்ல, நான் உண்மை சேவித்த விதமும் நான் வரும்பொழுது உம்முடைய மந்தை எவ்விதமாய் இருந்தது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகளை பிரித்து வைத்து, அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். இத்தனை வருடம் அவரை சேவிச்ச பிறகுதான் அவருக்கு சம்பளமே, என்ன சம்பளம் வேணும்னு இந்த லாபான் கேட்கிறாரு. அதற்கு அவர் இப்படி சொல்றார். இதில் நாம் பார்த்தோம் என்றால், தேவன் இவருக்கு ஒரு பெரிய ஆற்றலை இதில் கொடுக்கிறார். தேவன் இவருக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒருவன் ஒரு செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால், ஒரு பொருளாதார செழிப்புக்குள் அவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு தேவன் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டை கொடுப்பார், எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஒரு அறிவு, ஏதோ ஒன்று சாதாரணமாக இருப்பதை காட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பவர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு திறமையை கொடுத்து அந்த இடத்துல அவனை தூக்கி நிறுத்துவார். அதைத்தான் இந்த யாக்கோபை நாம் பார்க்கலாம். புள்ளியும் வரியும் என்ற ஆடுகளை ஒரு சம்பளமாக கேட்கிறார். அப்படி என்றால் அந்த மந்தையிலே அந்த ஆடுகள் மிக குறைவாகத்தான் இருந்திருக்கிறோம். அதனால லாபம் இதை எப்ப எடுத்துக்கப்பான்னு சொல்றார். அந்த புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை அவர் கேட்டு வாங்கி, அதிலே நாம் பார்த்தோம் என்றால், பலமான ஆடுகள் பொலியும் பொழுது அதற்கு எதிராக ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட மரத்தை, புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையே வெண்ணெய் தோன்றும்படி பட்டை உரித்து, தான் உரித்த கொம்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களில் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது ஸ்தோத்திரம் ஆடுகள் பொலிவதுண்டு. இதை பார்த்து தண்ணீர் குடித்து அந்த ஆடுகள் பொலியும் பொழுது வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளை அவைகள் போட்டன. அப்ப பலமான ஆடுகள் பொலியும் பொழுது அவைகளை அவன் ஸ்தோத்திரம் போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் ஸ்தோத்திரம் பொலியும் பொழுது அவன் அதை போட மாட்டான். அப்போ பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபை சேர்ந்தன. இதை நாம் பார்த்தோம் என்றால், பலத்த ஆடுகள் பொலியும் பொழுது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படியாக யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போடுவான். பலவீனமான ஆடுகள் பொலியும் பொழுது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலமானவைகள்
பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆஸ்திகளுடையவனானான். இதிலே நாம் பார்த்தோம் என்றால் தேவன் இதில் இவருக்கு ஒரு விசேஷத்தை எக்ஸ்ட்ரா டேலண்டை ஒரு நாலேஜை கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் அந்த வனாந்திரத்திலே அந்த அவாந்திரத்தில் அவனுக்கு எப்படி இது சாத்தியமாக இருந்திருக்கும்? இவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே தேவன் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஞானத்தை கொடுத்ததுனால தான் அவருக்குள் பாருங்க ஒரு ஆலோசனை தோன்றிவிட்டது. இப்படி செய்தோம் என்றால் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை அதிகமாக ஆடுகள் ஈன்று கிடைக்கும் என்ற ஒரு அறிவு அவருக்குள் இருந்ததுனால தான் அந்த பட்டைகளை உரித்து இந்த காரியத்தை செய்து, அப்போ பலமுள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தன, பலவீனமானவைகள் லாபானை சேர்ந்தன. இவ்விதமாய் தேவன் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து அந்த இடத்துல உயர்த்துகிறார். இதே போல் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அவன் உயர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால் தேவன் அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டை கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு மற்றவர்களை காட்டிலும் இவருக்கு ஒரு விசேஷித்த ஞானம், எக்ஸ்ட்ரா ஞானம், இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா திறமை எப்படியாவது இருக்கும். அதைத்தான் வேதத்திலே இந்த யாக்கோபை சுட்டி காட்டியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆசாரிப்பு கூடாத பணிகளை செய்யும் பொழுது அங்கே ஒருவரை வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அகல வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தேவன் அவருக்கு ஊற்றியிருந்தார் ஆசாரிப்பு கூடாத பணிகளுக்காக. இப்படி சாலமோனுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். இதில் நாம் பார்த்தோம் என்றால் தானியேலுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். இப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற சில பாத்திரங்களுக்கு, தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற சில பாத்திரங்களுக்கு தேவன் இப்படி ஒரு விசேஷித்த எக்ஸ்ட்ரா டேலண்டை ஞானத்தை கொடுத்து இந்த ஜனங்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அது இன்றைக்கும் நமக்கும் சாத்தியமாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை கனப்படுத்துவதற்கு, பொருளாதாரத்தில் உங்கள் தரத்தை உயர்த்துவதற்கு தேவன் இப்படி ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த ஞானத்தை உங்கள் உயர்வுக்காக தேவன் அதை தருவார். இதில் யாக்கோபு உயர்வுக்காக தேவன் அந்த ஞானத்தை, அந்த வெளிச்சத்தை, அந்த ரெவலேஷனை கொடுத்த அந்த தேவன் நீங்கள் உயர்வதற்காகவும் இப்படியான ஒரு விசேஷித்த ஞானத்தை, ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டை உங்களுக்கு தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே என்னால் ஒன்றும் முடியாதே, கம்பெனியில் எப்படி நான் அந்த ஜாபை செய்ய முடியும், இந்த வேலை எப்படி நான் கண்டினியூ பண்ண முடியும், என்னை விட திறமையானவர்கள் இருக்கிறார்களே என்று நீங்கள் கலங்க தேவையில்லை. தேவன் இந்த யாக்கோபுக்கு கொடுத்த அதே டேலண்டை, ஒரு எக்ஸ்ட்ரா ஞானத்தை, எக்ஸ்ட்ரா திறமையை உங்களுக்கு தேவன் கூட்டி கொடுப்பார் நிச்சயமாக. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் அந்த ஞானம் வெளிப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற யாவரையும் கர்த்தர் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா திறமையை கொடுத்து உங்கள் பிஸ்னஸிலே, உங்கள் பள்ளிகளிலே, உங்கள் கல்லூரிகளிலே உங்களை தேவன் உயர்த்துவார். ஆமே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே செய்தியை முடிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவிலனாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவிலனாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன்,
அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன், தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே. உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை, உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே.